நட்ராஜன் விட்டாலும் அந்த இடத்துல இப்போ முகமது ஷமி வந்திருக்கிறாரு. அதுதான் சார், முகமது ஷமி வந்துருச்சுனாக்கா பரவாயில்ல சார், விளையாட போடுறதா தெரியல. ஓகே. அவங்க அந்த ஹர்ஷல் பட்டேலை கான்சன்ட்ரேட் பண்ணி நடராஜன் விட்டாங்க. ஆடம் ஜாம்பா அண்ட் ராகுல் சேகர் அந்த 2 ஸ்பின் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அதே 2 லெக் ஸ்பின்னர் எடுக்கிறாங்க. ஓகே. தே ஷுட் ஹவ் கான் ஃபார் சம்படி எல்ஸ். 11.5 crores ஈஷான் கிஷன் வாங்கியிருக்கிற ஒரு பை எப்படி பார்க்குறீங்க? ஈஷான் கிஷன் வந்து நீங்கள் பேட்ஸ்மேன் எடுத்துக்கோங்க, ஏன் கீப்பர் எடுத்துக்கிறாங்க? பெரிய பிளேயர் இருக்கான், நீங்கள் மறந்துட்டாங்க. ஓகே. கமிண்டு மெண்டிஸ். ஓகே. செம்ம பிளேயர் அவன். ஓகே. T20க்கு ஏதோ வேற லெவல் அவன். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த தடவை அவன் ஹீரோ ஆகிடுவான் பாருங்க. சாம் கரன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கோ யான்சன் பார்க்குறேன். இந்த சாய்ஸ் ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட். ஓகே. நான் எதிர்பார்த்தது சாம் கரனுக்கு போனது 17-18 கொடுத்து பைத்தியகாரத்தனமாக ஒன்றுமே பண்ணல அவன். நெக்ஸ்ட் அப்படி நம்ம ரன்னர் அப் லாஸ்ட் இயர் ரன்னர் பண்ண சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் போயிடலான்னு பார்க்குறேன். ஹைதராபாத் இந்த டைம் மிஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய பிளேயர் நீங்கள் லாஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. இப்போ நம்ம சென்னை பேசுவோம், நட்ராஜன் அவங்க வந்து இவ்வளோ அழகாக க்ரூம் பண்ணி விட்டுட்டாங்க. க்ரூம் பண்ணி விட்டாங்க. ஸோ இப்போ நம்ம நட்ராஜன் விட்டாலும் அந்த இடத்துல இப்போ முகமது ஷமி வந்திருக்கிறாரு. அதுதான் சார், முகமது ஷமி வந்துருச்சுனாக்கா பரவாயில்ல சார், விளையாட போடுறதா தெரியல. ஓகே. அவங்க அந்த ஹர்ஷல் பட்டேலை கான்சன்ட்ரேட் பண்ணி நடராஜன் விட்டாங்க. ஓகே. ஓகே. ஸோ இதில் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து கம்பேரிட்டிவ்லி வெரி குட் சைட், எஸ்பெஷலி ரீடைன். அவங்கள மாதிரி ரீடைன் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அவங்க ரீடைன். ஓகே. டிராவிஸ் ஹெட், கமின்ஸ், கிளாசன், அபிஷேக் சர்மா அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி. வேற என்ன வேணும்? சாலிட் சைட் வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் மறுபடியும் அவங்க ஃபைனல்ஸ் போகலாம் சான்ஸ் இருக்கு. ஓகே. அண்ட் கன்சிடரிங் அவங்க லாஸ்ட் இயர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண அந்த ஸ்பின்ஸ் வீக்னஸ் இருந்தது, இங்கே 2 டாப் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் எடுத்துருக்காங்க, ஆடம் ஜாம்பா அண்ட் ராகுல் சேகர். அந்த 2 ஸ்பின் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அதே 2 லெக் ஸ்பின்னர் எடுக்கிறாங்க. ஓகே. புரியல. தே ஷுட் ஹவ் கான் ஃபார் சம்படி எல்ஸ். ஓகே. அண்ட் வாஷிங்டன் சுந்தர் லாஸ்ட் டைம் சரியாகவே பெர்ஃபார்ம் பண்ணலை. அவரை வந்து ரீட்டைன் பண்ணல, எனக்கு தெரியும் அது பண்ண மாட்டாங்கன்ட்டு. ஏன்னா ராஸ்ட்ரே ரொம்ப ஆர்டினரியாக பண்ணார். ஓகே. இன்ஃபேக்ட் பாதி மேட்ச் விளையாடல அது மாதிரி. ஸோ அதனால் இப்போ தான் அவர் இந்தியன் டீமில் வந்து ப்ராமிசிங்காக இருக்கார் வழியாது. பட் ஐபிஎல்னு வந்துச்சுனாக்கா அஸ்வின்லாம் வந்து உயிரை விட்டு ஆடுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் இஸ் பிகர் தேன் நேஷனல் கிரிக்கெட் மாதிரி ஆயிடுச்சு பிளேயர்ஸ்க்கு. ஓகே. அவங்களுக்கு வந்து அது பரவாயில்ல, அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து விளையாடுனாக்கா மேனேஜ்மெண்ட் கூட்டு திட்டுவாங்களோ, உதைப்பாங்களோ, வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்களோ, பணம் கொடுக்க மாட்டாங்களோ, அந்த மாதிரி சந்தேகம். ஓகே சார். அண்ட் சன்ரைசர்ஸ்ல ரொம்ப ஒரு பலருக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு பிக்காக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஓப்பனிங்ல ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா இருக்காரு, விக்கெட் கீப்பிங்க்கு கிளாசன் இருக்காரு, அப்புறம் ஏன் ஈஷான் கிஷன் அப்படின்ற மாதிரியான வருது. அதுவும் 11.5 crores ஈஷான் கிஷன் வாங்கியிருக்கிற ஒரு பை எப்படி பார்க்குறீங்க? ஈஷான் கிஷன் வந்து நீங்கள் பேட்ஸ்மேன் எடுத்துக்கோங்க, ஏன் கீப்பர் எடுத்துக்கிறாங்க? ஓகே. அண்ட் அப்போ ஓப்பனிங்ல வந்து உங்களுக்கு அபிஷேக் சர்மா இருக்காரு, அபிஷேக் சர்மா அண்ட் ஹெட் வந்து ரொம்ப சாலிடா இருக்காங்க அப்படிங்கும்போது ஈஷான் நம்பர் 3 விளையாடலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சி, அதாவது எப்படின்னாக்கா அபிஷேக் சர்மா வந்து ஒரு ஓவரில் 30 ரன்ஸ் அடிக்கிற ஆள். ஓகே. 5 6 அடிக்கிற ஆள். எஸ். அந்த மாதிரி பேட்ஸ்மேன் அவர். ஏன்னா ஒரு பால் கூட நிறுத்த மாட்டார். அப்போ வந்து பர்சன்டேஜ் ஆஃப் சர்வைவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது டெஃபினட்டாக 6 ஓவர் விளையாடுன்னு சொல்ல முடியாது. ஓகே. ஏன்னா 3 ஓவரில் அவர் உள்ளே வந்துடுவார், 2 ஓவரில் உள்ளே வந்துடுவார். ஆனால் ஸ்கோரை வந்து 50 கொண்டு போயிடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு இருக்கும்போது அந்த அட்வான்டேஜ் இருக்கிறதுனால ஈஷான் கிஷன் வந்து உடனே அடுத்தது வந்து அவரும் கண்டினியூ பண்ணுவார். அது தட்ஸ் அ குட் மூவ். ஸோ மேபி லைக் ஈஷான் கிஷன் இன்னட் 3 வந்தாலும் சம்வாட் அது ஓப்பனிங் இது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பவர் பிளேலே உள்ள வரதுக்கான சான்ஸ். பவர் பிளேல உள்ளே வந்துடுவார், டெஃபினட்டா உள்ளே வந்துடுவார். ஒன்று அபிஷேக் சர்மா பிடிச்சிட்டானா மேபி லைக் டிராவிஸ் ஹெட்டிங் வெளியே வரலாம். பவர் பிளே விளையாடினாக்க ஸ்கோர் 120 ஆகிடும். ஓகே. அது வந்து அப்போ இஷான் கிஷன் விளையாடவே வேணாம். எதுக்கு சொல்ல வேணும்னா சாலிட் சைடு வச்சிருக்காங்க. ஓகே. என்னமோ அவங்க ஃபைனல்ஸ் மறுபடியும் போவாங்கன்னு தோணுது. இதில் உங்களுக்கு வேறு எதுவும் நோட்டபிள் இஷ்யூஸ் அப்படின்ற மாதிரி எதுவும் பார்க்கலையா சார் உங்களுக்கு? ஏன்னா இப்போ உங்க முகமது ஷமி இருக்கிறாரு, அவரோட அவைலபிலிட்டி ஒரு அவர் வந்து அவைலபிள் ஆகிடுவாங்க. ஏன்னா ஃப்ரான்ச்சைஸ் ஆனவுடனே எல்லா வலியும் போயிடும். ஃப்ரான்ச்சைஸ்னு வந்துடுச்சுனாக்கா வலி, ஃப்ராக்சர் எல்லாம் போய்டும். கட்டு போட்டுக்குன்னு வந்து விளையாடுவாங்க. அந்த மாதிரி தான் இது. யாருமே எக்ஸப்ட் பூம்ரா நோபடி. அது ரொம்ப அதிகமாக போனால் தான் விளையாட முடியாது. ஓகே. மற்றபடி வந்து நீங்கள் எல்லாரும் விளையாடுவாங்க, எல்லாரும் உயிரை கொடுத்து விளையாடுவாங்க, இன்க்ளூடிங் ஃபாரின் பிளேயர்ஸ். ஓகே. ஓகே. அதனால் இதில் உங்களுக்கு கன்சிடரிங் இல்லை எதுவும் பெரிய பிரச்சனை எதுவும் தெரியல சார்? எதுவும் ஓட்டைகள் எது இந்த ஹைதராபாத்தோட ஸ்டார்டிங்கில் ஐடியல் 11ல் உங்களுக்கு எதுவும் ஒரு ப்ராப்ளம் சார்? ஒரு பெரிய பிளேயர் இருக்கான், நீங்கள் மறந்துட்டங்க. ஓகே. கமிண்டு மெண்டிஸ். ஓகே. செம்ம பிளேயர் அவன். ஓகே. T20க்கு ஏதோ வேற லெவல் அவன். நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த தடவை அவன் ஹீரோ ஆகிடுவான் பாருங்கள். ஓகே. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா ஓப்பனிங். ஏன்னா டிராவிஸ் ஹெட் வந்து இதிலேயே டெஸ்ட்லேயே என்ன அடி அடிச்சான் அவன், பிரமாதமாக ஆடினான் அவன்.
அவனுக்கு வந்து இந்த ஃப்ளோ நிறையா இருக்குது. ம். அண்ட் நீங்கள் ஸ்லிப்புகளெல்லாம் வைக்கலனாக்கா T20யில் அவனை அவுட்டே ஆக முடியாது, வச்சுருவான். ம். அது ஸோ அபிஷேக், டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷன், ம். காமிண்டோ மெண்டிஸ் ஓகே. என்னோட இதில். அப்புறம் நிதிஷ் ரெட்டி, ம். கிளாசன். ஓகே. எவ்வளோ பாருங்க வந்துட்டு நான் வந்து நிதிஷ் ரெட்டியே இப்போ வந்து பயங்கர பிக் ஹிட்டர். எஸ். பிக் ஹிட்டர். ஐயோ டெஸ்ட்டில் என்ன ஆட்டம் ஆடினா சார், அப்பா பிரமாதம். செம்ம ஃபைண்ட் சாலிட் பிளேயர் சார் ஆக்சுவலா. சாலிட் ஃபைண்ட் ஆஃப் த டெக்கேட் ம். அந்த மாதிரி. அப்புறம் ராகுல் சஹார். நான் ஏன் ராகுல் சஹார் போட்டேன்னா ஜாம்பாக்கு ஃபாரினருக்கு இடம் இல்லை. ஓகே. ஆல்ரெடி டிராவிஸ் ஹெட் இருக்கான், கமிண்டோ கமிண்டோ இருக்கான், மெண்டிஸ். அண்ட் கிளாசன் இருக்கான், Yes. கம்மின்ஸ் விளையாடுவான். எஸ். ஸோ அதனால் எனக்கு ஜாம்பா இவனுக்கு plays. ஜாம்பாக்கு இடம் இல்லை. ஓகே. ஸோ ராகுல் சஹார், பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், உனத்கட் அண்ட் ஷமி. ஓகே. உனத்கட் வந்து நல்ல ட்ரெயின்டு bowler. ஸ்லோ பவுன்சர் அவ்வளோ அனாவசியமாக போடுறான். ம். ஒரு காலத்தில் உனத்கட்டுக்கு வந்து 12-13 கோடி கொடுத்தாங்க, ஞாபகம் ஆமா. இருக்கா? எஸ். அப்போ வந்து 12 பால் கூட போடல அவர். அந்த மாதிரி ஒரு மட்டமாக ஆடினார் அவர். ம். பட் இப்போ வந்து கம்மின்ஸ், அதான் ஐ ஹர்ட் கம்மின்ஸ் வந்து நட்ராஜனையும் உனத்கட்டையும் ட்ரெயின் பண்ணி வச்சுட்டு ம். அழகாக இது பண்ணுறாங்க. நட்ராஜன் தான் மிஸ் பண்ணிடக்கூடாது அவங்க. ஓகே. அதான் நல்லா இருக்கும். ஓகே ரைட் சார். ஸோ நெக்ஸ்ட் கொல்கட்டா சாம்பியன்ஸ், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். கொல்கட்டா நான் அந்த டைம் பார்க்கும்போது டிமேட் என்ன சொல்றது, ஒரு நல்ல டீசெண்டான ரிட்டன்ஷன் பண்ணிட்டாங்க. ஆக்ஷனில் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா வேற லெவல் போயிடலாம் அப்படின்ற ஒரு கல்கட்டா இது இருந்தது. சார், கல்கட்டா வந்து Yes. கம்பீர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவன் இன்னும் கல்கட்டாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. இன்ஃபேக்ட் ஸ்டீமை ஃபார்ம் பண்ணிட்டாரு அவர். ம். வேற ஏதோ கோச்சை போட்டிருக்காங்க. எந்த கோச் யார் வந்திருக்காங்க கோச்னு தெரியல எனக்கு புதுசா. இவன் ஐ திங்க் சங்கக்காரா வந்திருக்காரா, ம். எஸ். whatever it is. ம். பட் கம்பீர் வந்து நல்லா செட்டப் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. ம். அதை ரீட்டைன் பண்ணதெல்லாம் கம்பீர் தான். ஓகே. அவர் சொல்லி தான் ரீட்டைன் பண்ணாங்க. ம். இப்போ தான் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு இவர் வந்திருக்காரு. ஓகே. என்னன்னா சாலிட் ரீட்டைன். ம். தே ரீட்டைன் டாப் கிளாஸ் ஆல்ரவுண்டர்ஸ். எஸ். யாரு? ஆண்ட்ரே ரசல், T20க்குனே பிறந்த 2 பேர், ரசல் and ஆண்ட்ரே சுனில் ரசல், சுனில் நரேன். சுனில் நாராயண். எஸ். இவங்க 2 பேரும் அடக்கவே முடியாது. ம். bowlingல வந்து சுனில் நாராயண் Yes. ஸ்டில் பெஸ்ட் bowler. ம். ஓகே. அண்ட் பேட்டிங்கில் வந்து அவருக்கு போன தடவை அவருக்கு மாட்டிச்சு. அவர் தான் மேன் ஆஃப் த சீரிஸ் கொடுத்துருக்காங்களா என்னன்ட்டு அவர் தான் கொடுத்துருக்கணும். ம். தென் ஆண்ட்ரே ரசல் வந்து ஃபிட்னஸ் தான் ப்ராப்ளம், அதர்வைஸ் இஸ் ஸ்டில் குட். அண்ட் bowling வந்து அந்த ரவுண்ட் த விக்கெட் வந்து கல்லிக்கு போடுவார் பாலை. ம். அது வந்து Outside ஒரு off. டெக்னிக். ஆமாம், ம். அடிக்கவே முடியாது அந்த மாதிரி போடுவார் அவர். ஓகே. ஸோ வெரி குட். அது ரிங்கு சிங்கும் ரீட்டைன் பண்ணிட்டாங்க அவங்க. ரிங்கு ரிங்கு சிங் தான் ஆல்ரெடி இஸ் அ பில்லர். எஸ். அதில் அவங்க என்ன சர்ப்ரைஸ்னா வெங்கடேஷ் ஐயர் எஸ். எங்கே இந்த இவ்வளோ பணம் போட்டாங்கன்னு தெரியல. அது என்னன்னா ம். அட்டாச்மெண்ட், ம். அதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. ம். பியோர்லி அட்டாச்மெண்ட். அவன் வந்து இஃப் யூ ரிமெம்பர் ரீட்டைன் பண்ணலன்னு உடனே அழுதுட்டான் அவன். கேவ் அ ஸ்டேட்மெண்ட், ம். பேப்பர்லாம் வந்தது. என்னன்னாக்க நான் தூங்கவே இல்லை, ம். என்னை விட்டுட்டாங்கன்ட்டு. அதுக்கு பதிலாக ரமன்தீப் சிங் எடுத்திருக்காங்க இல்லையா. ம். பட்டு நான் ப்ரே பண்ணுறேன் அவங்க வந்து கேகேஆருக்கு எப்படியாவது என்னை எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான் சார். ஓகே. அது வந்து ஷாருக் கானும் வெங்கி மைசூரும் சேர்ந்து அவனை எவ்வளோ கோடி இருந்தாலும் எடுன்னு சொல்லியிருப்பாங்க. Yes. So எடுத்துட்டாங்க. 23.5. டூ மச், Okay. டூ மச். உங்களோட வேல்யூவேஷன் எவ்வளோ சார்? உங்களுக்கு வெங்கடேஷ் ஐயருக்கு நீங்க இந்த வேல்யூவேஷன் வரைக்கும் நீங்க போயிருக்கலாம். 12க்கு மேலே கொடுக்க மாட்டேங்க. ஓகே. அவனுக்கும் 12, ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் 12 தான். ஓகே. அதுக்கு மேலே தே ஆர் நாட் பர்த். ம். ஸ்ரேயாஸ் ஐயர் வானான்னு ரிஜெக்ட் பண்ண ஆள் கேகேஆர். ம். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ட்ராஃபி வின் பண்ணி கொடுத்த ஆளை இவன் லாய்க்கு இல்லை எங்களுக்குன்னு சொல்லி ரீட்டைன் பண்ணல. ம். அப்போ மற்ற உன்னத்தை வந்து பைத்தியகாரத்தனமாக எடுக்கிறாங்க. இதுதான் ஃப்ரான்ச்சைஸில். ம். அவங்களுக்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் கேம் ம். வேறு இதெல்லாம் பார்ப்பாங்க, அட்வான்டேஜஸ்லாம் பார்ப்பாங்க, கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே. ஸோ கேகேஆர் டீமை பார்த்தாக்க இல்லை, bowling வந்து எக்கச்சக்கமாக இருக்குது அவங்களுக்கு. ஆமா. ஹர்ஷித் ராணா இருக்கார், ம். வேணா இன்னைக்கு நம்பர் 1 bowler. Okay. அவங்க மெயினாக வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண், அவங்க 2 பேரும் கீ bowlers. ம். ஸோ ஹர்ஷித் ராணா, வைபவ் அரோரா, இது அவங்க 2 பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க லாஸ்ட் இயர். எஸ். ராணா வைபவ் வரோராவும் ரொம்ப நல்லா 2 பேரும் நான் லாஸ்ட் இயர் ரொம்ப, இன்ஃபேக்ட் நான் 2 பேரும் இந்தியா டீம் எடுப்பாங்கன்னு நினச்சேன். ஓகே. அதில் ஒருத்தர் தான் எடுத்திருக்காங்க. தென் ரமன்தீப் சிங் வேணா போடுவார். ஓகே. அந்த ஒரு பிளேயர் ஒருத்தர் இருக்கார், ஆங்கிரிஷ் ரகுவீர், ரகுவன்ஷி. ரகுவன்ஷி ரகுவன்ஷி அந்த மிடில் ஆர்டர் பேட்டர். யா, ஃபென்டாஸ்டிக் பிளேயர். எஸ். நீங்கள் வேணால் பாருங்கள், ம். அவர் வந்து எக்கச்சக்க ஃப்ளூயன்சி இருக்குது, எக்கச்சக்க கான்ஃபிடென்ஸு, டெக்னிக் எல்லாமே நல்லா இருக்குது. ம். இஸ் அ வெரி குட் நம்பர் 3, நம்பர் 4 பிளேயர். ம்.
ஏன்னா இங்கே நம்பர் 3 கொஞ்சம் உதைக்குது. அஃப்கோர்ஸ் குர்பாஸ் இருக்காரு. ஓகே. ஸோ ஓப்பனிங் வில் பி சுனில் நாராயண் அண்ட் குர்பாஸ். குவிண்டன் டிகாக் இருக்கிறாரு. ஐயோ, அவர் வேற இருக்கார் சார். ஆமா, குவிண்டன் டிகாக் அண்ட் குர்பாஸ் 2 பேரையும் வாங்கியிருந்தாங்க சார். ஆமாம் சார். ஸோ 2 பேர் தான் ரெண்டு பேர் விளையாடலாம். ஓகே. இல்லை சார், 4 ஃபாரினர்ஸ் வந்து சுனில் நாராயண், குர்பாஸ், டிகாக், ரசல் 4 பேர். ஏன்னா போலர் எல்லாமே இந்தியன் போலர் ஆயிடுறாங்க. ஆமாம் சார். ஸோ இப்போ அதுதான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ என்னன்னா அவங்க வாங்கியிருக்கிற ஓவர்சீஸ் பேசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிச் நார்கியா வந்து அஃப்கோர்ஸ் ஒரு பயங்கரமான பவுலர். பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் ஃபார்ம் வந்து ரொம்ப போறாரு. இன்ஜுரி ஆண்டது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்பென்சர் ஜான்சனையும் எடுத்துருக்காங்க. அண்ட் அவருமே என்னன்னா ரொம்ப ரிலையபிளான ஒரு பவுலரா அப்படின்றது ஒரு பிரச்சனை இருக்கு. லாஸ்ட் இயர் 3 பேர் டெஃபினட் சார். சுனில் நாராயண், ரசல் அண்ட் டிகாக். ஓகே. 3 பேர் டெஃபினட். குர்பாஸ் 4வது ஆச்சு. ஓகே. குர்பாஸா ஆர் நார்கியாவா? அதை மாதிரி பார்த்துக்கணும். ஓகே சார். ஸோ இப்போ அவங்களோட ஐடியல் 11 அப்படி பார்ப்பீங்க சார்? நான் வந்து இந்தியன் போலர்ஸ்லாம் இந்தியனாக வச்சுருக்கேன். ஏன்னா எந்த போலர் போட்டாலும் அடிப்பாங்க. 1 சுனில் நாராயண், வருண் சக்கரவர்த்தி 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டியது 3 போலர் தான். அதில் ரசல் வேற போட்டுருவாரு. ஸோ 2 போலர் தான் அவங்களுக்கு. அண்ட் ஹர்ஷித் ராணா அண்ட் வைபவ் வரா இருக்காங்க. அதுதான் இந்த 2 பேர், ஹர்ஷித் ராணா, வைபவ். ஸோ எதுக்கு நார்த் தேவையில்லை. 1. ஸோ 11 வில் பி சுனில் நாராயண் அண்ட் குர்பாஸ். ஓகே. ஆர் டிகாக். ஆமாம். அப்புறம் டிகாக் 1 டவுன் வருவார், வெங்கடேஷ் 2 டவுன் வருவார், அண்ட் தென் ரசல் 3 டவுன், அங்கிரிஷ் ரகுவன்ஷி அவன் முன்னாடி வருவார். அதுக்கப்புறம் தான் ரசல் வருவார். தென் ரிங்கு சிங். எவ்வளோ 3-4 இதுவாக இருக்காங்க, ஃபினிஷர்ஸ் இருக்காங்க. ரசல் இருக்கா, ரிங்கு இருக்காரு, அப்புறம் ரமன்தீப் இருக்காரு. 3 ஃபினிஷர் வச்சுருக்காங்க, சாலிட் ஃபினிஷர்ஸ். அவங்க நல்ல டீம். ஓகே. தென் வைபவ் வர ஹர்ஷித் ராணா இஸ் ஆல்சோ ஆல்ரவுண்டர். See, according to Gambhir, Harshit Rana can bat better than many people. அதனால அது வேற. வருண் சக்கரவர்த்தி ஒன்று தான் பேட்டிங் கிடையாது. ஓகே. மற்றபடி வெரி குட் சைட். ஓகே. வெரி குட் சைட். அண்ட் பிகாஸ் ஆஃப் தி ஃபாரினர்ஸ். ஓகே. ஐ மீன் லைக் அவங்களோட ஃபாரினர்ஸ் எல்லாமே போனோம்னா ஆல்ரவுண்டர் சைடு 2 எடுத்திருக்காங்க. அண்ட் பேட்டர்ஸில் 2 பேர் எடுத்ததுனால மேபி லைக் பவுலிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க இந்தியன் பவுலர்ஸ்லேயே கீப்பர்ஸ் எடுத்தாங்க அதுலேயே. ஸோ அது ஒரு தனியாக கீப்பர். பட் தே மிஸ்ட் அவுட் ஆன் ஃபில் சால்ட். ஸோ அந்த ஃபில் சால்ட் வந்து லாஸ்ட் இயர் ரொம்ப வைட்டலான ஒரு ரோல் ப்ளே. டிகாக் எடுத்த உடனே ஃபில் சால்ட் இடம் இல்லை. ஓகே. அதான் ப்ராப்ளம். டு யூ திங்க் லைக் இல்லை, லாஸ்ட் டைமே ஃபில் சால்ட் ஆர் குர்பாஸ் தான் வந்தது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முதல்ல குர்பாஸ் ஆடினார். எஸ். அப்புறம் நடுவில் ஏதோ ஒரு மேட்ச் வந்து ஃபில் சால்ட் ஆடினா அவர் நல்லா அடிக்கணும், அவரை கண்டினியூ பண்ணிட்டாங்க. எஸ். ஸோ அதனால மேபி லைக் அப்போ உங்களுக்கு லாஸ்ட் இயர் ஃபில் சால்ட்டோட ரோல் ரொம்ப வைட்டலாக இருந்தது. அந்த ரோலில் இந்த டைம் டிகாக் இது பண்ணிடுவார்னு நினைக்கிறீங்களா? டிகாக் வந்து பெரிய பிளேயர், லெஃப்ட் ஹேண்டர். ஒன்லி திங் இஸ் அவருக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாங்க நடுவில். அது வந்து ஹேட் ப்ராப்ளம் வித் சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட். எஸ். அந்த ஈவன் இந்த நீல்லாம் பண்ண மாட்டேங்கிறார், முட்டி போட மாட்டேன், எல்லாம் கலாட்டா பண்ணார் அவர். ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குது அவருக்கு. பட் மற்றபடி இந்த ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் நல்லா ஆடிடுவார். ஓகே.